السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, எல்லாவிதமான புகழும் புகழ்ச்சியும் இந்த அகிலங்களை படைத்தாளுகிற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவன்தான் வணக்க வழிபாடுகளுக்கு தகுதியான ஒரே ஒரு இலாஹ் என்று உறுதியாக சான்று பகர்ந்தவனாகவும், சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தூய்மையோடு பின்பற்ற வேண்டும் என்று முயற்சிக்கிற அத்தனை நல்லடியார்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. கண்ணியமான சகோதரர்களே, சென்ற வாரம் திருமண உறவிலே புரிதலும் விட்டு கொடுத்தலும் என்ற ஒரு தலைப்பை நாம் பேசினோம். இந்த வாரம் சீரான குடும்ப வாழ்க்கைக்கு நபிகளாரின் முன்மாதிரிகள் என்ற ஒரு தலைப்பின் ஊடாக சென்ற வாரம் விடுபட்ட அந்த தகவல்களை தொடர்ந்தும் வழங்கலாம் என்று நினைக்கிறேன். வெவ்வேறு தலைப்பாக இருந்தாலும் செய்திகள் அதனுடைய தொடராக உங்களுக்கு வழங்கப்படும். கடந்த இந்த பயான் நிகழ்ச்சியில திருமணத்தினுடைய முக்கியத்துவத்தை நான் பேசினேன். அதே போல அல்லாஹு தஆலா இயல்பிலேயே ஆண்களை எப்படி படைத்திருக்கிறான், பெண்களை எப்படி படைத்திருக்கிறான் என்பதை பற்றி அல்லாஹு தஆலா ஆண்களை நிர்வாகிகளாக படைத்திருக்கிறான், பெண்களை விட பலமானவர்களாக படைத்திருக்கிறான், பெண்களுக்கு செலவு செய்கின்றவர்களாக அல்லாஹ் ஆண்களை ஆக்கியிருக்கிறான். எனவேதான் அவர்களுக்கு சிறப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே போல பெண்களை பொறுத்தவரையும் அவர்கள் விலா எலும்பினால் படைக்கப்பட்டவர்கள், அவர்கள் இயல்பிலேயே பலவீனமானவர்களாக இருக்கிறார்கள். இந்த பலவீனம் என்பது அவர்கள் தங்களுக்கு தாங்களே தேர்ந்தெடுத்துக் கொண்ட பலவீனம் அல்ல. அல்லாஹ் அந்த இயல்புல தான் அவங்களை படைச்சிக்கிறான். இந்த இயல்பை நிர்வாகிகளாக இருக்கிற ஆண்கள் முதலாவது ஏற்றுக்கொள்ளும். பெண்கள்னா இப்படித்தான் இருப்பாங்க, அப்படி ஏற்றுக்கொள்ற நேரத்தில் தான் அவர்களது சில பலவீனங்கள், அவர்களது சில உணர்ச்சி ரீதியான இடங்கள், அவர்களது ரோசத்தன்மைகள், அவங்க எதை எப்படி யோசிப்பாங்க, அவங்களோட சிந்தனைகள் எப்படி இருக்கும், இதெல்லாம் அனுசரித்து ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை நடத்தணும்னு சொன்னா இந்த இயல்பை முதலாவது நாங்க ஏற்றுக்கொள்ளும். அதே நேரத்தில் ஆண்கள் எல்லாம் சிறந்தவர்கள், பெண்கள் எல்லாம் சிறப்பில்லாதவர்கள், பலவீனமானவர்கள் என்று பொதுவா சொல்ல முடியாது.
சில போது இந்த உலகத்துல எல்லா ஆண்களையும் விட பெண்கள் பலவீனமானவர்களும் இல்லை, அல்லது எல்லா பெண்களையும் விட எல்லா ஆண்களும் பலமானவர்களும் அல்ல, விதிவிலக்கும் இருக்குது. சில நேரம் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மூமின்களுக்கும் அல்லாஹ் ஒரு பெண்ணை உதாரணம் காட்டுறான், ஒரு ரோல் மாடலாக காட்டுறான். இது போன்ற நிறைய விஷயங்கள் இருக்கிறது. எனவே இந்த விஷயத்தை நாம அனுசரிக்கும் போதுதான் குடும்ப வாழ்க்கை என்பது பலமடைகிறது. பொதுவாக குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு சமூக உருவாக்கத்தினுடைய ஒரு பேசிக், ஒரு அத்திவாரம். அந்த அத்திவாரத்தை உடைக்கிறதுல ஷைத்தான் மும்முரமாக இருக்கிறான். குடும்ப வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளை உண்டாக்குவதுதான் ஷைத்தான்ட மெயின் ப்ராஜெக்ட். அத்தகையவர்களுக்கு தான் அவன்கிட்ட ப்ரமோஷன், அவனுக்கிட்ட நெருக்கம். இதையெல்லாம் நாங்கள் கடந்த வகுப்புல பார்த்துட்டோம். அதே நேரத்தில் ஆண்களும் பெண்களும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வதற்கு அவங்களோட இயல்புகளை விளங்குறது அடிப்படை, அதையும் நாம பார்த்தோம். இந்த புரிந்துணர்வு இல்லாம போற நேரத்தில் தான் வெறுப்புகள் வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது. சில நேரம் திருமண வாழ்க்கை என்பது உடைந்து போகிறது, தலாக்கில் போய் முடிகிறது. இது மாதிரி ஏராளமான விஷயங்களை நாங்க பார்க்கிறோம். இதுல முக்கியமான ஒரு அடிப்படையை ஞாபகப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நான் இந்த வசனம் சொன்னேன், சூரத்து ரூம்ல 21 வசனம். அல்லாஹ்வுடைய ஒரு அத்தாட்சிகளில் உள்ளதுதான். அல்லாஹ் நிறைய அத்தாட்சிகளை பத்தி சொல்றான். அந்த அத்தாட்சிகளிலே உள்ளது வமின் ஆயாத்திஹி அன் ஹலக லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா. கடந்த வகுப்புல நான் உங்களுக்கு சொன்னேன், அல்லாஹ் தஆலா உங்களுக்குள்ளேயே உங்களது துணைவி அல்லாஹ் படைத்திருப்பதும், லிதஸ்குனு இலைஹா அவள் மூலம் நீங்கள் அமைதி அடைவதும், வஜஅல பைனக்கும் மவத்தன் வரஹ்மா உங்களுக்கு மத்தியிலே அன்பையும் இரக்கத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தி இருப்பதும், இன்ன ஃபீ ذلك لآيات لقوم يتفكرون சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதிலே அத்தாட்சிகள் இருக்கிறது அல்லாஹ் தஆலா சொல்றான். நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா இது எப்படி சாத்தியம், இது எவ்வளவு அல்லாஹ்வுடைய ஒரு அற்புதம், எப்படி ஒரு சமூக உருவாக்கத்துக்கு பின்னால் எது பேசிக்கா இருக்குதோ அந்த பேசிக்க அல்லாஹ் எப்படி அமைத்திருக்கிறான். இதுல முக்கியமான பகுதி என்னன்னு சொன்னா, ஆண்களும் கணவனும் மனைவியும் குடும்ப உறவுல அவங்களுக்கு மத்தியில் அவங்களோட அந்த வாழ்க்கை சிறப்பாக அமையணுமா இருந்தா மிக முக்கியமான ஒரு விஷயத்தை அல்லாஹ் இங்க ஞாபகப்படுத்துறான். அது என்னண்டா, மவத்தா, பாசம், இரக்கம், அன்பு, கருணை, ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசித்துக் கொள்வது. பொதுவாக இந்த குடும்ப வாழ்க்கையில் முரண்பாடு வருவதற்கு அடிப்படை காரணம் என்னண்டா, இந்த அன்பு இல்லாம போறது. அல்லாஹ் தஆலா மனைவியை பத்தி சொல்ற நேரத்தில் லிதஸ்குனு இலைஹான்னு சொல்றான். அங்க போனா தான் உங்களுக்கு அமைதி கிடைக்கும். விரும்பியோ விரும்பாமலோ பெண்களுடைய இயல்பான அந்த பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு பெண் இல்லாமல் ஒரு ஆணால் வாழ முடியாது, விதிவிலக்கான ஆட்களை தவிர. அல்லாஹ் அப்படித்தான் வச்சுக்கிறான். சில தேவைகள், சில அமைதிகள், எவ்வளவுதான் பூகம்பம் ஏற்பட்டாலும் அந்த இடத்துல தான் அமைதியும் நிலவுகிறது அப்படின்றது அல்லாஹ் தஆலா நிறைய இடங்கள்ல இதை ஞாபகப்படுத்துறான். அப்ப இரக்கமும் அன்பும் தான் குடும்ப வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி. ஒரு கணவன் மனைவி மீது அவன் உண்மையான அன்பு வைக்கணும், ஒரு மனைவி கணவன் மீது உண்மையான அன்பு வைக்கணும். இந்த இரக்கம் எப்படி இருக்கணும்ன்றத அல்லாஹ் தஆலா நபிகளாருடைய வாழ்க்கையில நமக்கு அதை ஒரு முன்மாதிரியாக காட்டுறான். உங்களுக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய தூதரை பொறுத்தவரையும் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகிலங்களில் உள்ளவர்களுக்கெல்லாம் ஒரு அருளாக அல்லாஹ் அந்த தூதர் அனுப்பினான். அந்த தூதரை அனுப்பி மனிதர்களோடு மனிதர்களாக அல்லாஹ் வாழ வச்சான். அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்பது அவர்களுக்குரிய உயர்ந்த ஒரு தகமையாக இருந்தாலும் ஏனைய மனிதர்கள் சாப்பிடுற மாதிரி தான் சாப்பிட்டாங்க. ஏனைய மனிதர்களுக்கு வர நோய் அவர்களுக்கும் வந்தது, ஏனையவர்களுக்கு வந்த பிரச்சனைகள் அவர்களுக்கு வந்தது. அவங்களோ எந்த பெண்களை பலவீனமானவர்கள் அல்லாஹ் அவங்களை இயல்புல பலவீனமா படைச்சிக்கிறான்னு சொன்னாங்களோ அந்த பெண்களோடு தான் அவங்களும் வாழ்ந்தாங்க. இயல்புலேயே மனிதர்களுக்கு என்ன பிரச்சனை வருமோ அந்த பிரச்சனை அவங்களுக்கும் வந்தது.
பெண்களிடம் என்ன இயல்புகள் வெளிப்படுமோ அந்த இயல்புகள் அவங்களோட மனைவிமார்கள்ட்ட வெளிப்பட்டது. அப்படின்னு சொன்னா அல்லாஹ் நபிக்கு மட்டும் அதெல்லாம் இல்லாம ஆகிக்கலாம் தானே. அவங்களோட மனைவிமார்கள் மட்டும் 100க்கு 100 எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு மனைவியாக ஆக்கிக்கலாமா இல்லையா? இல்ல, பிரச்சனைகளை வர வச்சான். சின்ன சின்ன அதுக்காக அவங்க பெரும்பாலும் செய்தவர்கள் அல்லது நம்மளை விட அவர்கள் மோசமானவர்கள் அப்படி அல்ல. உலகத்தில் உள்ள பெண்களை எல்லாம் விட அவர்கள் மூமின்களுடைய தாய்மார்கள், அவர்கள் மிகச்சிறந்தவர்கள், அவர்கள் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொர்க்கவாதி, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொர்க்கவாதி. அவ்வளவு உயர்ந்த ஒரு அந்தஸ்து அவர்களுக்கு இருந்தாலும் இயல்புல மனுஷன்ட்ட என்னென்னலாம் சில பலவீனங்கள் வருமோ அல்லாஹ் அதை வெளிப்படுத்தினது மட்டுமல்ல, கியாமத்து நாள் வரைக்கும் அவங்களோட வரலாறுகளை படிக்கும் போது அவர்கள் மனைவிகளோடு எப்படி நடந்தார்கள், மனைவிமார்கள் எப்படியான இடங்கள்ல அவங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்தினாங்க, சில போது அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி அவங்க கோபப்படுத்தினாங்க, இந்த விஷயத்தை அல்லாஹ் கியாம நாள் வரைக்கும் பாதுகாத்து வச்சுக்கிறான். ஏன்னா மனிதர்களுக்கு வழிகாட்ட வந்த தூதர் தானே. அப்ப மனிதர்களோட பிரச்சனை என்னன்னு விளங்கினாத்தான் அதுக்கு வழியை காட்டணும். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில நாங்க பார்க்கிறோம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப இது எல்லாத்துக்கும் விட அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா சொல்றான், கணவனும் மனைவியும் ஆடைகளை போல, ஹுன்ன லிபாசுல்லக்கும் வ அன்துல் லிபாசுல்லஹுன்ன. ஒரு கணவன் தன்னுடைய மனைவியிட மானத்தை அவன் மறைக்கணும், தன்னுடைய மனைவியை அவன் இழிவுபடுத்திடக் கூடாது, தன்னுடைய மனைவியுடைய இயல்பை அவன் புரிஞ்சு கொள்ளும். ஒரு மிஸ்டேக் அவங்க விடுறாங்கண்டா, இந்த மிஸ்டேக், இந்த தவறு அல்லது இந்த உணர்ச்சி அல்லது இந்த கோபம் அல்லது இந்த வார்த்தை ஏன் இவங்க பேசுறாங்க, இதுல யதார்த்தம் என்ன என்பதை புரிந்து நடக்கணும். எனவேதான் அல்லாஹ் தஆலா ஆண்களும் பெண்களும் கணவனும் மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆடை என்ற விஷயத்தை சொல்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நபித்தோழர் சொன்னார், நான் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க போறேன்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அந்த பெண்ணை நீ பார்த்துட்டியாண்டாங்க. ரசூலுல்லாஹ் அப்ப அவர் சொன்னார் இல்ல அப்படின்னு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னுர் இலைஹா, அந்த பெண்ணை நீ பார்த்துக்கொள். பெண்ணை பார்க்கறேன்டா, என்னடா முடிக்க முடியவே பார்க்கறேன்றான். பெண் பார்க்கறது யாருன்னு சொன்னா மாப்பிள்ளையோட அம்மா தங்கச்சி அவங்க தான் போய் பார்க்கறது. மாப்பிள்ளைக்காரால் பார்க்கறது என்னமோ பெரிய மிஸ்டேக் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. சும்மா பார்ப்பாங்க, அது வேற. ஒபிஷியலா பார்க்கறது தான் மிஸ்டேக். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த பெண்ணை பார்த்துக்கொள். காரணம் என்னண்டா, நீங்கள் அன்பாகவும் புரிந்துணர்வோடும் குடும்பம் நடத்துவதற்கு அது தகுதியாக இருக்கும். ஒரு ஆணை பொறுத்தவரையும் தன்னுடைய பெண் எப்படி இருக்கணும்ன்றத அவன் ஒரு கனவுல இருப்பான். அதுக்கு மாற்றமான ஒரு பெண் அமைகிற நேரத்தில் சில நேரம் அது முரண்பாடாக முடியலாம். நான் எப்படி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், நான் இப்படி ஒரு பெண் கிடைக்கும் நினைக்கல என்று சில நேரம் என்ன செய்யலாம், அதில கூட முரண்பாடு வரலாம். ஆகவே கணவன் மனைவிக்கு இடையிலான அந்த நல்லிணக்கம், அந்த முரண்பாடு வரக்கூடாது என்பதில் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல் மிக அழகாக இருக்கிறது. சுனன் திர்மிதியில 1087வது இலக்கத்தில் இந்த செய்தியை நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பொதுவாக இந்த அன்பு இல்லாம போனா அடுத்தது வெறுப்பு வரும். நீங்க பாருங்க, திருமணம் முடிச்ச ஆரம்ப காலங்கள்ல ஒரு 6 மாசம் ஒவ்வொரு ஆட்களுக்கு வித்தியாசப்படும், அல்லது 1 வருஷம் அல்லது 3 மாசம் எந்த பிரச்சனையும் வராது. வேடெல்லாம் ரொம்ப அன்புல உச்சகட்டமான வேடு, பேபிம்பாங்க, அதும்பாங்க, லவ்ம்பாங்க, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவாங்க. என்ன காரணம்டா, ஆரம்பத்தில் அவங்களுக்கு முன்னுக்கு அன்பு தான் இருக்கும். வெறுப்பு என்பது காலம் செல்ல செல்ல, சில போது பழசு படுகிற போது, சில நேரங்கள்ல அந்த காலம் நீண்டு போற நேரத்தில் என்ன செய்யும், குறைபாடுகள் தெரிய ஆரம்பிக்கும், அந்த அன்பு கொஞ்சம் குறைஞ்சு போகும், பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகும். அல்லாஹ் நாடிய எல்லா குடும்பத்திலையும் சொல்லல, பெரும்பாலும் இப்படி நடக்கவே பார்க்கலாம். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, அது தலைப்புள்ள சண்டைம்பாங்க. ஆனா முதலாவது குழந்தை கிடைக்கிற நேரத்தில் தலாக்குன்ற லெவலுக்கு எல்லாம் போவாங்க சில குடும்பம். ஏன்னா அந்த நேரத்தில் சில புரிந்துணர்வு உண்டாகும். குறிப்பாக பெண்கள் குழந்தை உண்டாகிற நேரங்கள்ல அவங்களோட எமோஷன், அவங்களோட உணர்வுகள், அவங்களோட நடவடிக்கைகள் கொஞ்சம்
அந்த எரிச்சல் மாதிரி வெறுப்பு மாதிரி நடந்து கொள்வாங்க. இவர் என்னடா இது கல்யாணம் முடிச்ச புதுசுல எப்படி இருந்தா இவ மாறிட்டாளே அப்படின்னு இவர் நினைக்கிறார். அவ மாறல, அவ அப்படித்தான் இருக்கிறார். ஆனால் அவனுடைய சில சூழ்நிலைகள் சில நேரம் அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு வித்தியாசமா இருக்கிறாங்க. பிரச்சனைகள் ஆரம்பமாகும். உன்னை நம்பி முடிச்சனே அப்படின்னு பெண்ணும் சொல்லுவா, ஆணும் சொல்லுவாங்க. அவ அன்பு ஒரு குடும்பத்தில் இருந்தா அவ தவறு செய்யற நேரத்திலையும் இல்ல, அவ அதுக்கு செஞ்சிக்க மாட்டான், அவ அப்படி செய்யற ஆள் அல்ல. எனவே இஸ்லாத்தை பொறுத்தவரையும் இது கணவன் மனைவி கடையில மட்டுமல்ல. அல்லாஹு தஆலா மூமின்களை சொல்ற நேரத்தில் சொல்றான், அவர்கள் ருஹமா பைனஹும், தங்களுக்கு மத்தியிலே மிக இரக்கமுள்ளவர்களாக அவர்கள் இருக்கிறாங்கன்னு அல்லாஹு தஆலா சொல்றான். எப்போது பாசமும் இரக்கமும் ஒரு சமுதாயத்தில் இருக்குமோ அந்த சமுதாயத்தில் முரண்பாடுகள் குறையும். அந்த அன்பு மிகைக்கிற நேரத்தில் பிரிவினைகள் குறையும். இதுதான் குடும்ப வாழ்க்கையினுடைய அடிப்படையாக இருக்கு. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கணவன் தன்னுடைய மனைவி இடத்துல ஒரு வெறுக்கத்தக்க விதமான ஒரு விஷயத்தை காணுகிற போது லா யஃப்ருக் முஃமினுன் முஃமினத்தன், ஒரு ஆண் அதாவது ஒரு கணவன் ஒரு மனைவியை அவர் வெறுத்து விட வேண்டாம். இன் கரிஹ மின்ஹா ஹுலுகன், ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்து அவர் வெறுப்பாராக இருந்தால் ரதிய மின்ஹா ஆகர், அவர்கிட்ட இன்னும் ஒரு விஷயம் இருக்கும், அது நல்லதா இருக்கும். எல்லா மனுஷனுக்கிட்டையும் குறைபாடு ஒரு பக்கம் இருந்தாலும் அவன்கிட்ட நிறைவுகள் இருக்கும். அப்ப இது கணவன் மனைவி மட்டுமல்ல, இது நட்புலையும் இது வரும். ஏனே நம்முடைய தொடர்புகள்ல உரையாடல்கள்ல நமது சகோதரத்துவத்தில் இது வரும். ஒரு மனுஷன் ஒரு சின்ன மிஸ்டேக் வந்தோடனே அவனை முழுசா என்ன செய்யக்கூடாது, விருத்திரப்படாது. நபி தோழர்கள்ல வந்தது நாம பார்க்கிறோம், எத்தனையோ ஆதாரங்களை பார்க்கிறோம். எனவே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு பெண்ணிடத்துல மனைவி இடத்துல ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கல என்றால் நீங்க பாருங்க, அவர்கிட்ட அதை விட சிறந்த ஒரு விஷயம் இருக்கும். வேற யாருக்கிட்டையும் அந்த பண்பு இருக்காது. அதை வைத்து நீங்க என்ன செய்யுங்க, திருப்திப்படுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றா, சூரத்து நிசால 19 வசனத்துல வாஷிருஹுன்ன பில் மஅரூஃப், அவர்களோடு நல்ல விதமாக நீங்கள் குடும்பம் நடத்துங்கள். நீங்கள் அவளிடத்துல ஒரு விஷயத்தை வெறுக்கலாம், அல்லாஹ் அதிலே பெரிய கைர வச்சிருப்பான். மட்டும் பிடிக்காத விஷயங்கள் சில நேரம் மனைவிட்டு இருக்கலாம், மறுபக்கத்தால ஒரு கணவனிடத்துல மனைவிக்கு இருக்கலாம். ஒரு விஷயத்துல ஏதாவது உங்களுக்கு பிடிக்கலன்றதுக்காக இவ சரியா வரமாட்டா, இவரை தலாக் பண்றதா முடிவு, இவரோட வாழ முடியாது, இவரை நாங்க தலாக் பண்ணிடணும் என்று ஒரு ஆணும் பெண்ணும் முடிவுக்கு வரக்கூடாது. தலாக் என்பது குடும்ப வாழ்க்கையில முதல் ஆப்ஷன் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் அதை எப்படி அணுகினாங்கன்ற அந்த வரலாறுகளை பார்க்கும்போது அது உங்களுக்கு அழகாக தெரியும். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்கள், எனவேதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஹஜ்ஜத்துல் வதால, அலா வஸ்தௌசு பின் நிசாஇ கைரன், பெண்களோடு மனைவிகளோடு நீங்கள் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள், அவங்களுக்கு நல்லதை நீங்கள் நாடுங்கள். ஃபஇன்னஹுன்ன அவானுன் இந்தக்கும், அவர்கள் உங்களிடத்திலே ஒரு கைதிய மாதிரி இருக்கிறாங்க. நீங்க சாதாரணமா யோசிச்சு பாருங்க, நாங்க பெண்களில் சில குறைபாடுகள் இருக்கிறது நம்ம சில ஆட்கள் யோசிக்கிறோம். இப்ப நாங்க சில ஆட்கள், நீங்க என்ன வேலை பாக்குறீங்க, நான் சொந்தமா ஒரு பிசினஸ் பண்றேன் அப்படிம்பாங்க. ஏன் சொந்தமா பண்றீங்க? இல்ல நாம யாருக்கும் கீழே வேலை செய்யணுமா, நாமளா ஃப்ரீடம் ஆனா நம்ம இஷ்டத்துக்கு எல்லாம் செய்யலாம், நம்ம இஷ்டத்துக்கு சம்பாதிக்கலாம், நான் ஓன் பிசினஸ் பண்றேன், யாருக்கும் கீழே எவ்வளவு காலத்துக்கு இருக்கலான்னு ஒரு நபருக்கு கீழே வேலை செய்யறது நமக்கு எவ்வளவு அசௌகரியமா இருக்குது. நம்ம எவ்வளவுதான் நல்லா வேலை செஞ்சாலும் நம்ம ஏதாவது ஒரு குறைய வச்சு நம்ம செஞ்ச 99 விஷயத்தை மிஸ்டேக்னு சொல்லுவாங்க சில கம்பெனில. பாத்தீங்களா இல்லையா? இந்த டியூட்டியை அவன் சாகிற வரைக்கும் ஒரு கணவனுக்கு கீழே இருக்கிறாளா இல்லையா ஒரு மனைவி? சில நேரம் நல்ல கணவர்கள் கூட புரிந்துணர்வு இல்லாம நடந்து கொள்வாங்க. அவன் ஒழுங்காத்தான் பேசிப்பா, அவன் சரியாத்தான் யோசிப்பா, அவன் சரியாத்தான் செயல்பட்டிப்பா. ஆனா இவர பார்வையில அவன் செஞ்சது மிஸ்டேக். நீ என்ன இப்படி செஞ்சாங்க? இந்த அதிகாரத்துக்கு கீழே, இந்த நிர்வாகத்துக்கு கீழே அவ வாழ்றதை எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கை யோசிச்சு பாருங்க. சில குடும்பங்களுக்குள்ள சில பெண்கள் போய் மாட்டினாங்கன்னா ஜெயில போய் வாழ்ற மாதிரி. எப்படா அம்மா வீட்டுக்கு போகலாம், எப்படா ஒரு லீவ் நாள் வரும். சில கணவன்மார்கள் போலீஸ்காரனாவே தான் இருப்பாங்க. ஒண்ணு ஜட்ஜா இருக்கிறது, இல்லாட்டி போலீஸ்காரனா இருக்கிறது. அது கவனவராக இருக்க மாட்டார். இரக்கம்ன்றது அங்க மருந்துக்கு இருக்காது. சில இடங்கள் அல்லாஹ் நாடிய நல்ல மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரியான சில அசௌகரியங்களை தெரியாத ஒரு இடத்துல போய் வாழ்றாங்க, தெரியாத நபர்களோட போய் சேர்றாங்க,
தன்னுடைய இயல்புக்கு மாற்றமான ஒரு இடத்துல குடும்பம் நடத்துறாங்க, அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. எனவே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவங்க உங்களுக்குள்ள வந்துட்டாங்கன்னா ஒரு கைதி மாதிரி இருக்கிறாங்க. அவானும் அப்படின்னா கிட்டத்தட்ட அடிமைத்தனம்னு சொல்லலாம். உங்களிடத்திலே அவர்கள் அடிமைகளைப் போல அவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் அவர்களோடு நல்ல விதமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அவர்களை நீங்கள் திருமணத்தின் மூலமாகத்தான் நீங்கள் சொந்தமாக்கி இருக்கிறீர்கள். அவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் இல்லா அன் யஅதீன பிஃபாஹிஷத்தின் முபய்யினா, தெளிவான ஒரு மானக்கேடான விஷயத்தை அவங்க செய்தாலே தவிர அவர்களோடு நீங்கள் மோசமாக நீங்கள் நடந்துவிடக் கூடாது. ஒரு மானக்கேடான ஒரு விஷயத்தை செஞ்சிட்டாங்க, ஒரு தெளிவான ஒரு ஃபாஹிஷாவை அவர்கள் செய்து விட்டார்கள் என்றால் ஃபஇன் ஃபஅல்ன ஃபஹ்ஜுருஹுன்ன ஃபில் மபாஜி, நம்ம முதலாவது செய்யறது ஓங்கி அறையிறதா. உன்னை எப்படி நம்பி எடுத்த முடிச்ச இல்ல, முதல் விஷயம் என்ன, அவர்களை படுக்கை விட்டு ஒதுக்கி வைங்க. அவங்களுக்கு கொடுக்கிற முதலாவது ஒரு அன்பான கணவன் மனைவி இருக்கிறாங்களே, நீங்க அடிக்கிறத விட ஒதுங்கி படுத்தாலே ஒரு நாள்ல சரண்டர் ஆயிடுவாங்க. சில மனைவிமார்கள் இருக்கிறாங்க, ஒரு 2 அவர் கூட ஓடாது. ஏன்னா அந்த அளவு அவங்களுக்கு அந்த இரக்கம் இருக்கும். இரக்கமில்லாத ஒரு கணவன் மனைவி அவங்க அது விதிவிலக்கானவர்கள். இறக்கன்றதுக்கு பனிஷ் பண்ணி அடிக்க தேவையில்லை, நீங்க ஒதுக்கி வச்சாலே அவங்களுக்கு ஏழாது. ஏன்னா பெண்களை பொறுத்தவரையும் ஆண்களை விட இந்த இரக்கத்துக்கு அவங்க ரொம்ப ஏங்குவாங்க. அவங்களுக்கு எங்கேயாவது தனக்கு ஒரு ஆதரவு கிடைச்சா, ஒரு இரக்கம் கிடைச்சா, இதை சில ஆட்கள் மிஸ்யூஸ் பண்ணவும் செய்வாங்க. சில கணவன் மனைவிகளுக்கு இடையில சில புரிந்துணர்வு இல்லாத பிரச்சனை வரும். இந்த நேரங்கள்ல மிகப்பெரிய ஒரு தவறு நடக்கிறது என்னன்னா, அந்த பெண்களும் அவங்களோட ஆதங்கத்தை யாருக்கிட்ட சொல்றேன்னு தெரியாம சம்பந்தம் இல்லாத பொருத்தம் இல்லாத ஒரு நபர்கிட்ட சொல்லிடுவாங்க. சில போது பெண்கள்கிட்ட சொல்லலாம், சில நேரத்தில் சில அனுமதி இல்லாத ஆண்கள்கிட்ட கூட அவங்க சொல்லுவாங்க. நண்பர், ஒரு கணவனுடைய நண்பர் இருக்கிறார், அவர்கிட்ட கால் பண்ணி சொல்றது உங்களோட கூட்டாளி என்ன செய்யறாரு. இத அதாவது மார்க்க ஈமானிய சமுதாயத்தில் இப்படி நடக்காது, அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த ஈமான் இல்லாதவர்கள் என்ன செய்வாங்கன்னா, அப்படியா ஏற்கனவே நான் நினைச்சேன், உங்களை அவர் முடிக்கும் போதே நினைச்சேன், இவர் பாசம் காட்டுவார். இந்த பாசம் ஒரு விபரீதத்தில் போய் முடியும். நிறைய பேர் நீங்க சமுதாயத்தில் இதை பார்க்கலாம், அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே நாங்க என்ன செய்யணும்டா, ஒரு மானக்கேடான விஷயத்தை செஞ்சாங்கண்டா முதலாவது அவங்கள படுக்கையிலிருந்து ஒதுக்கி. இதுல 2 விஷயம் இருக்குது. மானக்கேடான விபச்சாரத்தை பத்தி நாங்க சொல்லல. விபச்சாரம், ஒரு பெண் விபச்சாரம் அல்லாஹ் பாதுகாக்கணும். நல்ல மக்கள் செய்ய மாட்டாங்க, மோமின்கள் செய்ய மாட்டாங்க. மானக்கேடான ஒரு விஷயத்தை செய்து விட்டால் ரசூலுல்லாஹ் ஒரு நபித்தோழர் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்னுடைய மனைவியோட இன்னொருவர் இருக்கிறத நான் கண்டா என்ன செய்வேன் தெரியுமா? என்ன செய்வீங்க? வாளால வெட்டி போடணும். கொலை, அங்க வேற கதை இல்லைன்றான். கூடுமா கூடாது அல்ல, அவர் அந்த ரோசம், அது ஒரு ஆணுடைய ரோசம். ரசூலுல்லாஹ் இதை கேட்டுட்டு சொல்றாங்க, சஅதுடைய ரோசத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றாங்க. அங்க ஒன்றும் சொல்லல, அவருக்கு அப்படி வெட்டல ஒரு மனைவி. அந்த ரோசத்துல சில வார்த்தை வருமே, சொன்னாங்க, அவரை விட நான் ரோசக்காரனாக இருக்கிறேன். அப்படின்னா அந்த ரோசம் வரும் ஒரு ஆம்பளைக்கு, அப்படித்தான். அதே நேரத்தில் சொன்னாங்க, என்னை விட எனது ரப்பு ரோசக்காரனா இருக்கிறான். ஒரு மானக்கேடான ஒரு இடத்துக்கு ஒரு பெண் பெய்த்தாங்கண்டா அல்லாஹ் நாடிய சிலர் மன்னிக்கல, அது வேற விஷயம். ஆனா பெரும்பாலும் அதை மன்னிக்கிறது என்று ஒரு ஆணுக்கு ஒரு சேலஞ்சான ஒரு விஷயம். சிலர் மன்னிச்சு வாழ்றாங்கன்னா அது வேற விஷயம். அல்லாஹு தஆலா மன்னிக்கிறவங்களை ஏற்றுக்கொள்றான். அப்ப 2வது விஷயம் என்ன, அவங்க அதுல திருந்தலன்னு சொன்னா வத்ரிபூஹுன்ன தர்பன் கைர முபர்ரஹின், போட்டு அடின்னு அடிச்சு கொண்டு ரத்தம் வர வச்சு இல்ல, காயம் ஏற்படாத வரையில் அவங்க என்ன செய்யும், ஒரு சாதாரணமாக அவர்கள் நீங்கள் அடிக்கணும். ஃபைன் அதானக்கும், இல்ல இதுக்கு மேல நான் உங்களுக்கு முழுசா கட்டுப்பட்டு வாழ்றேன் என்று அவர்கள் உங்களுக்கு வழிபட்டு விட்டார்கள் என்றால் அவர்களுக்கு எதிரான வழிகளை நீங்கள் தேடாதீர்கள். அலா இன்னலக்கும் அலா நிசாஇக்கும் ஹக்கன், தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் பெண்கள் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது, நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது. நான் கடந்த வகுப்பில் ஞாபகப்படுத்தினேன். பெண்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னண்டா, உங்களுடைய படுக்கை விரிப்புல இன்னொருவர் நீங்க விரும்பாதவரை அவங்க அனுமதிக்க கூடாது. அப்படின்னா வீட்டுக்குள்ள எடுக்க கூடாது. இதான் அந்த வார்த்தையில சுருக்கம், ஒரு இலக்கிய நயமான ஒரு செய்தி. இது படுக்கை விரிப்புண்டா பெட்ரூம் கொண்டு வர மட்டுமல்ல. இப்ப ஒரு ஆள் சொல்லலாம், கணவர் யார் வேணாலும் எடுக்க சொன்னாரு அப்படின்னு பெண் சொல்லலாமாண்டா இல்ல. அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா,
அனுமதிக்கப்படாத அஜ்னபியான யாரையும் கணவன் சொன்னாலே இருக்கப்படாது. இல்ல மச்சான் வந்தா பரவாயில்லை அப்படின்னு சொல்றாங்க. சில இடத்துல இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது. சொல்லணும் சில அதாவது சிம்பிளா நினைக்குது. பொதுவாக நம்ம பகுதிகளில் எல்லாம் இந்த மார்க்கத்தோட சம்பந்தம் உள்ளவங்க செய்ய மாட்டாங்க. இந்த மார்க்க விஷயங்கள்ல கொஞ்சம் தூரமா இருக்கிறவங்க செய்வாங்க. கணவர் உதாரணமா கணவருடைய அதாவது மனைவியுடைய சகோதரி கொழுந்தியான் நம்ம சொல்லுவோமே, இவ கொழுந்தியான்ற அந்த உறவு நம்ம உள்ள மைனி அல்லது மச்சின்னு சொல்லுவாங்க. இவர் என்ன செய்வார்னா வைஃபோட தங்கச்சி, இவர் மோட்டர் சைக்கிள் எல்லாம் ஏத்திட்டு வாகனத்தில் ஏத்திக்கிட்டு தனியா போவார். ஒரு கேட்டா அது கொழுந்தியாதாப்பா அப்படின்றது. கொழுந்தியான்னா என்ன? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு பெண் தனியே இருக்கிற நேரத்தில் சம்பந்தம் இல்லாத அஜ்னபியான ஆண்கள் அவங்களோட போய் தனிமைப்படக்கூடாது. அப்ப கேட்டாங்க அல்ஹம்முண்டாங்க. இந்த கொழுந்தியான்னு சொல்லும் மச்சான் அவரு அதுதான் மௌத்துனாங்க. அதுதான் ரொம்ப கவனம். இது சில குடும்பங்கள்ல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இது குடும்ப வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல. அஜ்னபி மஹரமி சம்பந்தமா பேசுற நேரத்தில் இதெல்லாம் பேசலாம். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கணவன்மார்கள் விரும்பாதவர்களை நீங்க அனுமதிக்க கூடாது. இல்ல நாங்க எவ்வளவு காலம் பழகினோம் தெரியுமா, நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா? அப்படி எல்லாம் இல்ல. மார்க்கம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க. அல்லாஹ்வுடைய சஹாபாக்களுக்கே அனுமதி இல்ல. எந்த அளவுக்கு சொன்னா ரசூலுல்லாஹ் மனைவியோட பேசிட்டு இருக்கிறாங்க. 2 நபித்தோழர்கள் போறாங்க, கூப்பிட்டு சொல்றாங்க இது மனைவின்னாங்க. காரணம் என்னண்டா, அல்லாஹ்வுடைய தூதரே நாங்க உங்களை அப்படியே நினைக்க போறோம் இல்ல. ஷைத்தான் நாளங்கள்ல எல்லாம் ஓடுறான், சந்தேகங்களை உண்டாக்குவான். 2வது, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அதாவது அஜ்னபியான திருமணம் முடிப்பதற்கு ஆகுமாக்கப்பட்ட மகரம் இல்லாத ஆணும் பெண்ணும் தனியே இருந்தா 3வது ஷைத்தான். இல்ல நாங்களெல்லாம் எப்படிப்பட்டவங்க, இங்க பாருங்க, இஸ்லாத்தை பொறுத்தவரையும் 100ல் 1 ஆள் கூட பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் சட்டம் வச்சுக்கும். நீங்க ஒழுங்கு என்று சொல்லலாம், உண்மையா நீங்க தவறே செய்யாதவர்களாக இருக்கலாம். ஆனா இஸ்லாம் அல்லாஹ் தடுத்துக்கிறான்னா அதை நாங்க தவிர்த்து கொள்ளணும். முக்கியமான ஒரு விஷயம் இது, பெண்களுக்கான கடமை. அதுக்கு காரணம் சொல்லப்படாது. இல்ல மாப்பிள்ளை அனுமதிக்கிறாரு, அனுமதிச்சால் எடுக்கப்படாது. இது முக்கியமான விஷயம். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயம் என்ன? அவர்களோடு நீங்கள் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும். அவங்களுக்கு நீங்க நல்ல விதமாக உணவு கொடுக்கணும். அவர்களுக்கு நல்ல விதமாக நீங்கள் ஆடை கொடுக்கணும். பெண்ணு அவ வசதிக்கார ஆள் தானே, நான் ஏன் சாப்பாடு கொடுக்கணும்? திருமணம் முடிச்சா அவ பில்லியனரா இருந்தாலும் நீ தான் சாப்பாடு கொடுக்கணும். இல்ல அவட வசதி இருக்கு தானே, அவளு நானும் தொழிலுக்கு போகணும் நீங்களும் தொழிலுக்கு போகணும் தானே, அவளுக்கு தொழிலுக்கு போறது கடமை இல்லை. அல்லது அவங்க நீங்க திருமணம் முடிச்சுக்கிறீங்கன்னு சொன்னா உங்களோட அடிமையாக அவங்க வரல, அவர்கள் உங்களோட வாழ்க்கை லைஃப் பார்ட்னர் தான், உங்களோட வாழ்க்கை துணைவி, உங்களோட வாழ்க்கையில நீங்களும் அவங்களும் பங்காளிகள். எனவே கணவனுடைய கடமை என்னடா, மனைவிக்குரிய விஷயத்தை கொடுக்கணும். கொடுக்கறே மட்டுமல்ல, சிலவங்க கொடுப்பாங்க, கொடுத்து போட்டு நான் தானே உனக்கு உன்னை பார்க்கிறேன், நான் தானே, நீ தானே பார்த்தாகணும், நீ தானே சாப்பாடு தரணும், இதை வேற சொல்லி காட்டிக்கிது. 24 மணி நேரம் தெண்டச்சோறு மாதிரி உட்கார்ந்துக்கிட்டா நீ என்னத்தை கொண்டு வந்தான்னு கேட்கறது. அப்ப இதெல்லாம் நல்ல முறையில் பார்க்கறதல்ல, இது நல்ல விதமாக பார்க்கறது எடுக்கல. அல்லாஹு தஆலா ஆஷிருஹுன்ன பில் மாரூஃப்ண்டா, நல்ல விதமாக நீங்க செய்ய வேண்டிய கடமையை நான் தான் சாப்பாடு வரேன்னு வேற யார் தருவோம் சாப்பாடு? அப்ப என்னதுக்கு திருமணம் முடிச்சீங்க? அப்ப இது முக்கியமான ஒரு விஷயம், இதை நாங்க கவனிக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபூதாவுதுல செய்தி பதிவாகி இருக்குது 2142வது இலக்கத்துல சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது யா ரசூலல்லாஹ் மா ஹக்கு ஜௌஜத்தி அஹதினா அலைஹி, ஒரு கணவருக்கு மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன சொன்னாங்க. அன் துத்இமஹா இதா தஇம்த, அதாவது அவளுக்கு நீ பசிக்கிற போது, நீ சாப்பாடு சாப்பிடுற போது அவளுக்கு நீ சாப்பாடு கொடுக்க வேண்டும், அவளுக்கு நீ ஆடை கொடுக்க வேண்டும். வலா தத்ரிபில் வஜ்ஹ, அடிக்காதீங்கன்னு சொல்லல, முகத்தில் அடிக்காதீங்க, அடிக்கிறதே கூடாது, முகத்தில் அடிக்காதீங்க. இப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் பார்க்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு விஷயத்தில் அவங்க தவறா செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா நீங்க படுக்கையை விட்டு ஒதுக்கி வைங்க, அடுத்தது காயம் வராத மாதிரி அடிங்க. ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கையில அவங்களுக்கு கிட்டத்தட்ட 11 மனைவிமார்கள், சமகாலத்தில் 9 மனைவிமார்கள் இருந்தாங்க. யாருக்காவது அடிச்சாங்களாண்டா அடிக்கல. அதுல அர்த்தம் நீங்க அடிக்கிறதா முதலாவது தீர்வு, எடுத்தோன்னு அடி. ரசூல் அடிக்கதான சொன்னாங்க, அடிக்க மட்டுமா சொன்னாங்க? அன்பு காட்ட சொன்னாங்க, அன்பு காட்டினியா? அவட உணர்வுகளை புரிஞ்சுக்கொள்ள சொன்னாங்க, உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டியா? அவளுக்கு தேவையான விஷயங்களை நல்ல விதமா செய்ய சொன்னாங்க, நல்ல அடிக்கிறது மட்டும்தான் உனக்கு ஆதாரம். அடிக்க சொன்னாங்க தானே ரசூலுல்லாஹ்? ஏன்னா மாடு மாடு அடிக்க சொன்னாங்க, முகத்தில் அடிக்க சொன்னாங்களா? அடிக்க சொன்ன ரசூலுல்லாஹ் ஒரு நாள் அடிச்சில்ல,
இங்க முக்கியம் என்னடா, ரசூலுல்லாஹ் நமக்கு ரோல் மாடல்ண்டா அவங்களோட செயல் நமக்கு பின்பற்றணும். ரசூலுல்லாஹ் அடிக்க சொன்னாங்க தானே, அடிச்சுக்கலாம் தானே. இன்னும் சொல்ல போனா நம்மட பாசையில சொல்றதா இருந்தா இதுக்கெல்லாம் உடப்படாது மாதிரி பிரச்சனை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் இப்படிதான் இருப்பா. அவ இந்த வேலையை செஞ்சதுக்கு காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேலை செஞ்சதுக்கு காரணம் அவட ரோஷம். அது அப்படித்தான் இருக்கும். இப்ப சாதனைகள் அவங்க சொன்னாங்களே, கண்டா கொண்டு போட வேண்டும். கொல்ல ஏழுமா? கொல்ல இயலாது. இப்ப ஒரு கணவர் தன்னுடைய மனைவி இப்படி ஒரு மானக்கடன் விஷயத்தை ஈடுபடுறதை காணும் போது இஸ்லாமிய ஆட்சி இருக்கிற இடத்துல போய் இவர் வாழ எடுத்து வெட்டேலுமா? வெட்ட இயலாது. ஆனா அந்த ரோசத்தை ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த ரோசம் வரும்ன்றதை தான் சொன்னாங்களே தவிர போய் வெட்டுன்னு சொல்லல. சில விஷயத்தை விலகி கொள்ளணும். அப்ப இந்த இடத்துல அதாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலா தத்ரிபில் வஜ் வலா துகப்பிஹ், அசிங்கமா பேசி அவளை அவமானப்படுத்தாதே. சில கணவன்மார் என்ன நினைக்கிறாங்கன்னா, அடிமை தானே, எங்கன வச்சு எப்படி வேணாலும் பேசலாம், ஆட்களுக்கு முன்னுக்கு பேசுறது. ரசூலுல்லாஹ் எவ்வளவு முக்கியமான ஒரு கட்டம். உண்மையே நம்ம நினைச்சாலும் நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்தா பொறுமையா இருப்போமா என்பது போல விஷயத்துல எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லல சகோதரர்களே. எவ்வளவு கண்ணியமாக அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மனைவிமார்களை நடத்தினாங்க. சுப்ஹானல்லாஹில் அஸீம். அதே மாதிரி சொன்னாங்க, அப்படி நீ அவளை வெறுக்கிறதா இருந்தா உலகம் முழுக்க நானும் வைஃபும் சண்டைன்னு காட்டிக்கொள்றது. எப்படி நீங்க ஒத்துமையா போனா நீங்க மத்த ஆளுக்கெல்லாம் இருக்கா டிவில சொல்லுவீங்க? இல்ல, அந்த வெறுப்பை உங்களோட வீட்டுக்குள்ள மட்டும் வச்சுக்கொள்ளுங்க. யார் சரி வந்தா சமாதானம், வெறுப்பு இருக்குதான், ஒரு ரெண்டு பேருக்கும் பிரச்சனை தான், சின்ன சின்ன அப்படி வரும் குடும்ப வாழ்க்கைண்டா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வலா தஹஜுரு இல்லா ஃபில் பைத், வீட்டுல மட்டும்தான் என்ன செய்யலாம், நீ அவளோடு உன்னுடைய வெறுப்பை காட்டலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ரசூலுல்லாஹ்வுடைய அந்த செய்தியை நான் சொன்னேன், சஹீஹ் முஸ்லிம்ல 2328 இலக்கத்துல பாருங்க, மா தரப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைஅன் கத் பியதி, அல்லாஹ்வுடைய தூதர் யாரையும் தன்னுடைய கரத்தால் அடிக்கல. மனைவிமார்களை மட்டுமல்ல, யாரையும் அடிக்கல. வேலை செஞ்ச சேவகராக இருந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் 10 வருஷம், அனஸ் இப்னு மாலிக் மன்னிக்கும், அனஸ் இப்னு மாலிக் 10 வருஷம் 10 வருஷம் நான் வேலை செஞ்சேன், ஒரு நாளாவது இதை ஏன் நீ செய்யலன்னு கேட்டதில்லை. அல்லது எதையாவது நான் தவறா செஞ்சிருந்தா இது ஏன் இப்படி செஞ்சான்னு கேட்டு. எவ்வளவு அஹ்லாக்! அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, எப்படி நீங்க அவங்களோடு மென்மையா நடக்கிறது ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலஹும். இது பெண்கள் மட்டும், கணவன் மனைவி மட்டுமல்ல, யாரோடையும் அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, கடுமையா நடக்க மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய நியமத்து தான் நீங்கள் அவர்களோடு மென்மையா நடக்கிறீங்க. நீங்க அவங்களோட கடின சித்தம் உள்ளவர்களாக நடந்தா உங்களோட கொள்கையை பார்க்க மாட்டாங்க, உங்களோட ஓடிவாங்க. இல்ல எவ்வளவு பெரிய கொள்கை தெரியுமா, என்ன பெரிய கொள்கையை சொன்னாலும் உங்களோட அஹ்லாக்கு சரியில்லைன்னா உங்களுக்கு பின்னால அவங்க நிக்க மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நல்ல பண்பாடு உள்ளவர்களாக இருந்தார்கள். அவங்களோட பணியாளர்களோடு அவங்க சரியா நடந்தாங்க, யாருக்கும் அடிக்கல. வலா இம்ராஅத்தன், எந்த மனைவிமார்களுக்கும் ரசூலுல்லாஹ் அடித்ததில்லை. வலா ஹாதிமன், பணியாளர்களுக்கு ரசூலுல்லாஹ் அடித்ததில்லை. எப்ப தெரியுமா அவங்க எதிர்த்து போராடுவாங்க, ஜிஹாதுக்கு போனா எதிரிகளை வெட்டணும், அங்க இறக்கம் எல்லாம் காட்ட இயலாது. ஜிஹாதில் அல்லாஹ்வுக்காக வேண்டி போராடுகிற நேரத்தில் தான் என்ன செய்வார்கள், எதிரிகளோடு சண்டை பிடிப்பாங்க. தனது சொந்த விஷயங்களுக்காக ரசூலுல்லாஹ் யாரையுமே பழி வாங்கல. அல்லாஹ்வுடைய தூதர் ஒருவர் ஒரு கிராமப்புறத்து அரபி வராங்க, வந்து ரசூலுல்லாஹ் தூங்கிட்டு இருக்கிறாங்க, அவரை வாள் கொழுவப்பட்டிருக்குது, வாள் எடுத்து வச்சுக்கிட்டு என்ன கேட்டார், மையம் நஉக மின்னி, வாலி என்ற கையில இது பொண்ணை காப்பாத்துற யாருன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்னும் பதறல்ல, டென்ஷன் இல்ல, சொன்னாங்க அல்லாஹ் இருக்கிறான். அந்த வேடோட அந்த வாழ்க்கையில விடுது. அந்த வாளை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் எடுத்து கேட்கிறாங்க, இப்போ ஒன்ன காப்பாத்துறியான்னு கேட்டார். உடனே அவர் சொல்றாரு, குன் கைர ஆகிதுன்றார். இது எடுத்தவர்களில், இந்த நேரத்தில் எடுத்தா இது கொலைதான் செய்வாங்க, இந்த வாளை எடுத்தவர்கள் நல்லவர்களாக நீங்கள் இருங்கள், இருக்க மாட்டீங்களா? அப்ப கேட்கிறாங்க, அத்தஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னி ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றீங்களா, முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்றீங்களா அப்படின்றாங்க. அந்த ஆள் சொல்றாரு, இல்ல நான் சொல்ல மாட்டேன். சொன்னாங்களே வாளால பரத்தப்பட்ட மார்க்கம்னு சொல்றாங்களே, நான் சொல்ல மாட்டேன். எப்ப கொல்ல வந்தவர் விட்டா கொன்றிருப்பார். ஆனா ஒரு கண்டிஷன், ஒரு நிபந்தனை செய்யறேன்டா, இதுக்கு பிறகு உங்களுக்கு எதிராக நான் போராட வர மாட்டேன். யாராவது உங்களோட சண்டைக்கு வந்தாங்கன்னா சேர்ந்துக்கிட்டு வர மாட்டேன்.
ஹல்லா சபீலஹு, அவரை அவர வழியில விட்டுட்டான். சரி போ. இவர் போய் சொல்றாரு, ஜிதுக்கும் மின் இந்தி கைரின் நாஸ், மனிதர்களையே ஒரு நல்ல ஆளுகிட்ட இருந்து நான் வந்திருக்கிறேன். இந்த நல்ல பண்பாடுகள் நிறைய பேர் இஸ்லாத்துக்கு கொண்டு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழிவாங்குற நோக்கத்தோடு யாரையும் அவர்கள் அடித்தது கிடையாது. கண்ணியமானவர்களே, எனவே பிரச்சனைகள் வார நேரத்தில் அடிக்கிறது தீர்வு அல்லன்றதுக்கு தான் இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொன்னேன். எனவே முரண்பாடுகளை இஸ்லாம் எப்படியாவது இல்லாம ஆக்கணும். பிரிவு தலாக்ன்றது உண்மையிலே சொல்ல போனா அது அது எப்படி சொல்றது, அது மோசமான ஒரு முடிவு சகோதரர்களே. மேக்சிமம் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறவங்களுக்கு ஒரு உபதேசமாக நான் சொல்ற விஷயம் என்ன தெரியுமா, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பொறுத்து சமாதானமா போப்பாருங்க. குடும்ப வாழ்க்கையில் ஏற்படுற பிளவுகள் பிரச்சனைகள் உள ரீதியாக ஒருத்தனை மிக பாதிப்பான ஒரு இடத்துக்கு கொண்டு இருப்போம். சில நேரம் பிள்ளைகளை நிர்வாகம் பண்றதுல மிக பாரிய சவால்களை எதிர்கொள்ள வேண்டி வரும். முடிஞ்ச அளவுக்கு ஒழுக்கக்கேடு விபச்சாரம் என்கிற ஒரு இடத்துக்கு போனா அதுல ஒரு ரோசமுள்ள ஒரு ஆம்பளை வாழ்றது பெரிய ஒரு சவால் தான். இது தவிர உள்ள விஷயம் சின்ன சின்ன பிரச்சனை, மாமியாரால பிரச்சனை, அங்கிட்டு அந்த பக்கத்து வீட்டுல பிரச்சனை, அந்த பிரச்சனை, இது வராட்டி பெண்ணே இல்லவ, இதெல்லாம் வரும். அப்ப இத முடியுமான அளவுக்கு பொறுத்துக்கொள்ளணும் இஸ்லாம் நமக்கு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வ இன் கிஃப்தும் ஷிகாக பைனஹுமா, உங்களுக்கு மத்தியில பிரிவினையை நீங்கள் பயந்தால் ஆணுடைய தரப்புல ஒருவரை பெண்ணுடைய தரப்புல ஒரு நீதிபதியை எடுத்து நீங்க என்ன செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா சில நேரம் உங்களுக்கு இடையில என்ன செய்யலாம், தௌஃபீக் செய்யலாம் என்று அல்லாஹு தஆலா சூரத்து நிசால 35 வசனத்துல சொல்லி காட்டுறான். எனவே அடிக்கிறது ஒரு தீர்வு அல்ல. சமாதானத்துக்கு நாங்க முடியுமான ஒரு நபித்தோழர் வாரார், அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, என் வைஃப் இருக்கிறா தானே, அவட நாக்கு கொஞ்சம் நீளம், அப்படின்னா என்ன அர்த்தம், ரொம்ப ஏசுறாங்க, எந்த அளவுக்கு சொன்னா என்னோட சண்டை பிடிச்சாங்கன்னு சொன்னா பட்டு மோசமாக நடந்து கொள்கிறாள் அப்படின்றாங்க. அப்ப உடனே ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, இப்படி தொடர்ந்து பொம்பளை வாழலுமா, கஷ்டம். மத்த விஷயம் என்ன கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்து கொள்ளலும். அதாவது சில விஷயம் இருக்குது. இப்ப ஒரு ஆள் வந்து சொல்றாரு, நான் கல்யாணம் முடிச்ச காலத்துக்கும் எனக்கும் வைஃபுக்கும் ஒரே சண்டை தான். என்ன சண்டைன்னு கேட்டா, போனை தூக்கி யாரோட பேசினாலும் நீ அங்கதானே பேசுறா அப்படிங்கிறா, நான் சம்பந்தம் இல்லாம என்னமோ செய்யுமா, அவ அதுக்கு வேற விளக்கு எடுத்து வச்சு சண்டை பிடிக்கிறா. இப்படி அந்த தொடர்ச்சியான ஒரு பிரச்சனை வந்தா அது பெரும்பாலும் வாழ்க்கைக்கு உகந்த துணை அல்ல. ஒன்னு கணவன் தரப்புல ஆயிக்கலாம் அல்லது மனைவி தரப்புல ஆயிக்கலாம். நான் இங்க ரெண்டு பக்கத்தை எதுன்னு சொல்லல. அவ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தள்ளி காரணம் இவ்வளவு மோசமா பேசுற பொம்பளோட எப்படி நீ வாழ போறோம், தலாக் பண்ணி விடுறேன் அப்படின்றாங்க. உடனே சொல்றாங்க, யார ரசூலுல்லாஹ் இன்னலஹா சுஹ்பா, நான் ரொம்ப காலமா அவளோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் யார ரசூலுல்லாஹ், வலி மின்ஹா வலத், அவள் மூலமாக எனக்கு புள்ளையும் இருக்குது அப்படின்றாங்க. அப்ப சொன்னாங்க, அவளுக்கு நீ என்ன செய், உபதேசம் பண்ணு. சில நேரம் அல்லாஹு தஆலா உங்களுக்கு இடையில என்ன செய்யலாம், கைர் இருந்தா அல்லாஹு தஆலா உங்களுக்கு இணக்கப்பாட்டை ஏற்படுத்தலாம். ஆனால் அடிமை அடிக்கிற மாதிரி போட்டு அடிக்காத, ஒண்ணு அழகா பிரிஞ்சிருங்க, பிரச்சனை இல்லை. நீ என்ன செய்ய, வாழவும் வேணும், சண்டையும் பிடிக்கணும், அடிபிடிப்படவும் வேணும், அடியும் கொடுக்கணும்டா. அது ஒண்ணு எரும மாடெல்லாம் இல்லை, அது ஒரு மனைவி, உன் அடிமை அல்ல. அதை போட்டு நீ அடிக்கிறதுக்கு அடிக்காதே என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒரு அடிமையை நீ அடிப்பது போல உன்னுடைய மனைவியை அடிக்காதே. அவன் பல செய்யத்தான் செய்வான், சில பலவீனங்கள் வரும். இதே மாதிரி நீங்க பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த குடும்ப வாழ்க்கையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரும்பாலும் மனைவிமார்களுடைய தவறுகளோட பெரும் பகுதி ரோசம் அதுல சம்பந்தப்பட்டீங்க. நான் கடந்த வகுப்புல ஒரு விஷயம் சொன்னேன், சில விஷயத்துக்கு பெண்கள் ரோசப்படுவது என்பதுதான் அவங்களோட இயல்பு. டக்குன்னு ரோசப்படுவாங்க, அதே நேரம் மிக அவசரமாக சமாதானமும் அடைவாங்க. இப்ப சாதாரணமாக பலதார மனம், திருப்பியும் சொல்றேன், இதை நான் உங்களை மோட்டிவேட் பண்றதுக்கோ அல்லது டிமோட்டிவேட் பண்றதுக்கோ, உங்களை உற்சாகப்படுத்தவோ அல்லது பலவீனப்படுத்தவோ இதை பேசல. ஏண்டா இது அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை பேசினா அதை பேசித்தான் ஆகணும். நான் என்ன செய்ய, அதை ஒழிக்கவும் மேலாது. ஹதீஸ்ல அப்படியே வரும், ஒரு ஆளுக்கு ஹராத்துக்கு போகணும், எனக்கு முடிக்க சக்தி இருக்கிறது என்றால் ஒரு ஆள் முடிக்கலாம். ஆனா அதை தன்னுடைய மனைவி ஏத்துக்கொள்ளணும், ஏத்துக்கிட்டா தான் அவன் சரியான மூமின் என்று நீங்க நினைச்சீங்கன்னா அங்க ஃபெயில் ஆயிடுவீங்க. அப்படித்தானே? மனைவி என்ன செய்வாங்க, ரோசப்படுவாங்க. எப்படி விட்டு கொடுப்பாங்க? ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மனைவிமார், உம்மஹாத்துல் மூமினீன் சொல்றோமே, மூமின்களுடைய தாய்மார்கள், இந்த விஷயங்களில் இந்த மனைவிமார்களுக்கு இடையில உள்ள சில விஷயங்கள் அவங்களோட ரோசத்தை வெளியாக்கிக்கிறாங்க.
அந்த ரோசத்தினுடைய வெளிப்பாடு சில மோசமான விஷயங்களையும் செஞ்சிருக்கான். மோசமான இடம் மானக்கேடான அப்படி இல்லை. இல்லாடி கண்ட போன வர ஆக்கள் வீட்டில் உள்ளவங்க அங்க போறவங்க வாட்ஸ்அப்ல எழுதுறது, பேஸ்புக்ல எழுதுறது, பப்ளிக்ல பேசுறது அப்படியெல்லாம் போக மாட்டாங்க. அவங்களோட சில அந்த நேரத்தில் அவங்களோட அந்த ரோசத்தை வெளியாக்குவாங்க. இதை ஒரு ஆண் புரிஞ்சு வச்சுக்கணும். எப்படின்னா இதுதான் அவட தன்மை. அவ இப்படி ரோசப்படுவா, இது அவட பிழை இல்லை. அதுக்காக நம்ம அவளை டெஸ்டிங் வச்சு பார்க்கற சுண்ணாவை நேசிக்கிறாளா இல்லையா, இவர் ரெண்டாம் கல்யாணம் முடிக்கிற ஒரு சுண்ணாவா அவன் நேசிக்கணுமா, அப்படி எதிர்த்து என்னமா அது பேசினா இவள் எல்லாம் ஒரு தௌஹீத்வாதியா, இவள் எல்லாம் ஒரு குர்ஆன் சுண்ணாவா அப்படின்னு முடிவுக்குவாரு. பிழையான விஷயம். அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அதை எக்ஸெப்ட் பண்ண மாட்டாங்க. இதுதான் இயல்பு. பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை, ரசூலுல்லாஹ் ஹதீஜா நாயகியுடைய மரணத்துக்கு பிறகுதான் ஆயிஷா ரலியல்லாஹு முடிக்கிறான். ஒரே நேரத்தில் வாழ்ந்தவங்களும் இல்லை. சௌதா நாயகி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் முடிக்கிறான். ஆனா மௌத்தா போன நேரடியா வாழாத ஒரு பொம்பளை, ஒரு பெண் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, மிகச்சிறந்த ஒரு பெண்மணி. ரசூலுல்லாஹ் கடைசி காலம் வரைக்கும் ஹதீஜாவை நினைச்சிட்டே இருந்தாங்க. அடிக்கடி ஹதீஜாவுடைய பேச்சு பேசுவாங்க. இதை கேட்கிற நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு ரோசம் வருது. என்ன நம்மளோட வாழ்ந்துகிட்டு முந்தி வாழ்ந்த ஒரு பெண்ணை பத்தி மாப்பிள்ள பேசலாமாண்டு. இந்த ரோசத்தை ரசூலுல்லாஹ், நீ என்ன இப்படிப்பட்ட நல்ல ஒரு பொம்பளை இப்ப அடிக்கிறாங்களா, இல்ல தானே, சண்டை பிடிக்கல. அதை அப்படிதான் இருப்பாங்க. பெண் என்று சொன்னா அந்த ரோசம் அவளுக்கு இருக்கும். இதை நாங்க ஒரு பிரச்சனை ஆக்க தேவையில்ல, பதில் சொல்லிக்கிட்டு நீ என்ன ஒழுங்கானாலா அப்படின்னு எல்லாம் போகல. பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, புகாரில வருது 3816 இலக்கத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, மா கிர்து அலா இம்ராத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா கிர்து அலா ஹதீஜா, ஹதீஜாட விஷயத்துல நான் பட்ட ரோசம் போல நான் வேற யாரிலையும் படல. அவ்வளவு ரோசம் நான் பட்டிருக்கிறேன். எந்த அளவுக்கு சொன்னா அவங்க ரசூலுல்லாஹ் என்ன திருமணம் முடிக்க முன்னுக்கு அவர்கள் மௌத்தாகி விட்டார்கள். ஆனாலும் ரசூலுல்லாஹ் அடிக்கடி ஞாபகப்படுத்தும் போது எனக்கு ரோசம் வந்தது. ஆடு அறுப்பாங்க சில நேரத்தில், அறுத்து ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாட நண்பர்களுக்கு கொடுத்து அனுப்புவாங்க. உமர் அவங்களோட ஹதீஜா ரலியல்லாஹு ஒரு சகோதரி ஹாலா வராங்க. வந்து வரும்போது அந்த சத்தம் கேட்ட உடனே ஹதீஜா நாயுடைய ஞாபகம் வருது. ஹாலா வந்திக்கிறாங்களான்னு பெருமூச்சுறாங்க. இந்த மாதிரி நிறைய பத்ர் போர்க்களத்தில் உங்களுக்கு தெரியும், அதாவது ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கற கணவர் அபுல் ஆஸ் வந்து கைதிகள் இருக்கிறார். ஸைனப் உங்களுக்கு தெரியும் ரலியல்லாஹு அன்ஹா வந்து ஹிஜ்ரத் வரல, பிறகுதான் வராங்க. பத்ர் போர்க்களத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களுக்கு எதிராக வந்திருக்கிறார் அபுல் ஆஸ். இவர் கைதியா பிடிபடுற நேரத்தில் முடிவெடுக்கிறாங்க, அதாவது அவங்க சரி வாங்கிட்டு அவங்கள பிணையில விடுதலை விடுவோம் சொல்லி எல்லாரும் அவங்க என்ன செய்யறாங்கன்னா அதுக்கு பிணையை கொடுக்கிற நேரத்தில் இந்த அபுல் ஆஸ் வந்து ஸைனப் கொடுத்து அனுப்பிக்கிறாங்க ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மாலையை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாலையை பார்த்த உடனே அப்படியே கதி கலங்கிட்டாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்க, ஒரு மிகவும் இறக்கப்பட்டாங்க. சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, தயவு செய்து இந்த மாலையை திருப்பி அனுப்புறதுக்கு எனக்கு அனுமதி தருவீங்களாண்டாங்க. இந்த மாலையை பாருங்க, அந்த இறக்கம், இதான் இறக்கம்ன்றது. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு அந்த இஸ்லாமிய ஆரம்ப காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அப்படி சப்போர்ட்டா இருந்தாங்க. திருப்பி அனுப்பலாமா, அனுமதி தரீங்களா, யார சொல்லலாம் உங்களுக்கு இல்லாமையா? அவ அபுல் ஆஸுக்கிட்ட அந்த மாலையை கொடுத்து சொன்னாங்க, என் மகளை திருப்பி அனுப்பினாங்க, உனக்கு அதுதான் விடுதலைக்குரிய. அப்ப என்ன செய்றாங்க, போனாங்க, அபுல் ஆஸ் போறாங்க, மக்காவுக்கு போய் சொன்னாங்க, மதீனாவுக்கு போங்க, வாப்பாவோட போய் சேர்ந்துருங்க. 6 வருஷம் வரல. புறம் அவர் இஸ்லாத்துக்கு வாராரு. என்ன அதுக்கு பிறகு சேர்ந்து வாழ்றாங்க. அந்த ஸைனப் உள்ளவங்க யாரும் திருமணம் முடிக்கவும் இல்லை. அப்ப இந்த இடமெல்லாம் இது தனியான வரலாறு, நிறைய பேசணும். ரசூலுல்லாஹ் அந்த மனைவி மேல அந்த வச்ச பாசத்தை பாத்தீங்களா, சுப்ஹானல்லாஹில் அஸீம். அப்படி ஒரு பாசத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைக்கிறாங்க. இதெல்லாம் அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்கு ஒரு ரோசம் உண்டாகிற அளவுக்கு உண்டாகிவிட்டது. அப்ப பெண்கள் அப்படி ரோசப்படுவாங்க. இதை நீங்க இப்படி எல்லாம் ரோசப்படலாமா, இது கூடுமா, உயிரோடு அவங்க இருக்கிறாங்களா, ரசூலுல்லாஹ் எந்த தத்துவமும் பேசல. இப்படித்தான் இருப்பாங்க, இப்படி இருந்தா தான் வாழல். அப்ப பெண்களிடம் இந்த மாதிரியான சில ரோசமான இடங்கள் வார நேரத்தில், இப்ப ஒரு உதாரணத்துக்கு வைங்களேன், நீங்களும் வைஃபும் போய்கிட்டு நீங்க சும்மா போற நேரத்தில் ஒரு பார்வை ஒன்று பார்த்துப்பீங்க, முன்னாள் பொம்பளை தீப்பா, நீங்க வேணும்னு பார்க்கவும் இல்லை. சில நேரம் மனிதன் வகையில ஒரு பிழையான ஒரு விஷயமா அது இருக்கலாம். அன்னைக்கு ஃபுல்லா வீட்டுல போனா சண்டை தான். நீங்க எப்படி பார்க்கலாம், என்ன குறைச்சல்,
இது பிரச்சனை ஆகும். நான் என்ன பார்த்தேன், நான் சும்மா தானே பார்த்தேன் அப்படின்னு அதே ஒரு பிரச்சனை ஆகும். என்னடா இவன் எல்லாத்துக்கும் நோயின்ட்டு எல்லாத்துக்கும் பிரச்சனை ஆகிறான் நினைக்கலுமா? பெண்கள் அப்படிதான். அப்படி இல்லைன்றா தான்ப்பா என் பெண் மாஷா அல்லாஹ் நல்ல ரோசக்காரி இதுதான் அப்படின்னு அதை சந்தோஷமா எடுத்து ஓகே நான் பார்த்தது தவறு, இல்லாட்டி நான் வேணும்னு பார்க்கலப்பா எதிர்ச்சியா பார்த்தேன், அதுக்கு ரொம்ப போட்டு விளக்கம் கொடுத்து நேத்து நீ அப்படி பேசினது எப்படி அது இல்லை. அப்ப குடும்ப வாழ்க்கையில அமைதி வரணும்டா பெண் என்பவள் அவள் ரோசப்படுறது என்பதுதான் அவட தன்மை என்பதை நாங்க உணர்ந்து கொள்ளணும். இதே மாதிரி முக்கியமாக நீங்க பாருங்க, அடிக்கடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையில இந்த மனைவிமார்களுக்கு இடையில ஒரு சில முரண்பாடுகள் வரும். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு தெரியும் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள்ல ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்ட மாமியோட மகள் தான். ஆரம்பத்தில் ஸைத் இப்னு அதாவது ஸைத் அவங்க திருமணம் முடிச்சு அவங்களுக்கு 2 பேருக்கும் ஒத்து வரல. அவங்க 2 பேரும் தலாக் ஆகிக்க போறோம். யார் முடிக்கிறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முடிக்கிறாங்க. இந்த ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பல வகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கொஞ்சம் கூடுதல் உரிமை எடுத்துக்கிட்டாங்க. சொந்தம்ன்றது மட்டுமல்ல, அவங்களோட ஏஜை விட குறைஞ்சவங்க, பல காரணங்கள் இருக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, எனக்கு போட்டியாக நபியுடைய மனைவியில இருந்ததுன்னா ஸைனப் தான். நிறைய இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்கும் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கும் சின்ன சின்ன அந்த ரோசத்தால சில முரண்பாடுகள் வரும். அதுக்காக ஸைனப் எப்படிப்பட்டவங்க தெரியுமான்னு மோசமாலாம் சொல்ல மாட்டாங்க. ஸைனப் ரலியல்லாஹு அவங்கள பத்தி ஆயிஷா நாயகி சொல்றதை கேட்டாரு இவ்வளவு சிறப்பு இருக்குதான்னு ஆயிஷா ரலியல்லாஹு அதையும் சொல்றாங்க. சின்ன சின்ன அந்த ரோசம் வரும். அத ரசூலுல்லாஹ் ஏன் இப்படி எல்லாம் நீங்க பேசிக்கொள்றீங்க? சில நேரங்களில் சத்தமிட்டு 2 பேரும் என்ன செய்வாங்க, சண்டை பிடிப்பாங்க. அபூபக்கர் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் அவங்களோட வாயில மண்ணாடி போட்டுட்டு தொலைவாங்கன்றாங்க. ஹதீஸ்ல பார்க்கணும், சரியான ஹதீஸ் தான் இதெல்லாம். இவங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குது. அப்போ ஒரு சந்தர்ப்பத்தில் இத சுருக்கமா நான் சொல்றேன், நீங்க இதை பார்க்கறான முஸ்னத் அஹ்மதுல 26866 இலக்கத்தில் இந்த செய்தி பதிவாகி இருக்குது. அந்த என்னன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜிக்கு போற நேரத்தில் மனைவிமார்கள் அழைச்சிக்கிட்டு போறாங்க. மனைவிமார்களை அழைச்சிக்கிட்டு போறாங்க. அந்த நேரத்தில் சஃபியா அதாவது ரலியல்லாஹு அன்ஹா சஃபியா பின்த் ஹுயை இவங்க கைபர் யுத்தத்தின் போது அடிமையாக பிடிக்கப்பட்டு விடுதலை செஞ்சு ரசூலுல்லாஹ் முடிச்சாங்க. அவங்க அசல்ல யூத இனத்துல இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க, திருமணம் முடிக்கிறாங்க. அடிமையா இருந்து விடுதலை செஞ்சு அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி. இந்த சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட ஒட்டகம் அவங்களோட வாகனம் அந்த ஹஜ்ஜுக்கு போயிட்டு வார வழியில நல்ல தரமான ஒரு வாகனம். திடீரென்று அந்த வாகனம் என்ன செஞ்சா அந்த ஒட்டகம் படுத்துட்டு அழுகுறாங்க. ஹதீஜா அதாவது சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா கடுமையா அழுகுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட போய் அவங்களோட கண்ணீரை தொடச்சிட்டு அழாதீங்க அப்படின்றாங்க. திருப்பி அளவும் கொஞ்சம் கடுமையா சொல்றாங்க, அழாதீங்க அழாதீங்கன்றாங்க. அப்ப அந்த சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட தங்குற நாள். அப்ப அந்த நேரத்துல சஃபியா ரலியல்லாஹு அவங்க என்ன செய்றாங்கன்னு சொன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட போறாங்க. நான் இப்படி நடந்துகிட்டு ரசூலுல்லாஹ் கொஞ்சம் மனவேதனையா இருக்கும் போல நீங்க என்ன செய்யுங்க, நீங்க இன்றைய தினத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க தங்குங்க, ஆனா என்ன பத்தி ஒரு நல்லெண்ணத்தை உண்டாக்குங்கன்றாங்க. இது ஸைனப் ரலியல்லாஹு அவங்களுக்கு ஒரு கோபம் ஆயிட்டு, இந்த ஒரு சின்ன ஒரு ரோசம் மாதிரி ஆயிட்டு. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடுத்த நாள் பிரயாணம், நீண்ட ஹதீஸை சுருக்கமா சொல்ல, பிரயாணம் தொடங்குற நேரத்தில் அங்க தங்குற ஐடியா இருக்கல. அந்த ஒட்டகம் அதாவது மண்டியிட்டதால அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்கன்னா தங்குறாங்க. இந்த மாதிரி பல சம்பவங்கள் ரசூலுல்லாஹ்க்கு நடந்திருக்கு. அடுத்த நாள் சொல்றாங்க ஸைனப் கிட்ட, உங்கள்கிட்ட தான் நிறைய ஒட்டகம் இருக்குது, அவங்களுக்கு ஒரு ஒட்டகத்தை கொடுங்கன்னாங்க. சொன்னாங்க யூத பொம்பளைக்கா நான் கொடுக்கேன்றான். அதாவது அந்த யூத மதத்தில் இருந்ததை குத்தி காட்டுற மாதிரி பேசுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இறுதி ஹஜ் அது. பல மாதங்கள் ஏண்டா பொதுவாக சில விஷயங்களை மன்னிச்சிடலாம். இப்ப உதாரணமா ரோசப்படுறாங்க, ரோசத்துல ஒரு வார்த்தையை பேசுறாங்க, அல்லது கொஞ்சம் நோவுற மாதிரி நடக்கிறாங்கன்றது பேசலாம். ஆனா அந்த குத்தி காட்டுற மாதிரி நடக்கிறது, யூத பொம்பளைக்கு நான் கொடுக்கவான்றது, அந்த வார்த்தை நல்ல வார்த்தை இல்ல. ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன பனிஷ்மென்ட், எந்த பதிலும் செய்யல. நீ இப்படி எல்லாம் சொல்லலாமா, நீ எல்லாம் ஒரு முஸ்லிமா, அப்படியா இப்படியா இல்ல, அது எந்த கதையும் இல்ல. இதுக்கெல்லாம் எவ்வளவு கதை. இப்ப இன்றைக்குன்னு சொன்னா அவங்களோட பழைய வாழ்க்கையை இழுத்து காட்டி அப்படி செஞ்சாலும் இல்லையா, இப்படி செஞ்சாலும் இல்லையா அப்படிம்பாங்க. ஒன்றுமே சொல்லல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சில மாதங்கள் என்ன செஞ்சாங்க, தொடர்பை துண்டிச்சாங்க, ஒதுங்கினாங்க.
ஜெயினப் அவங்க நினைச்சாங்க இதுக்கு பிறகு நம்மளோட ரசூலுல்லாஹ் வாழ மாட்டாங்களா இருக்கும் அப்படின்னு. ஆனா சில மாதங்களுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வே போறாங்க, அது சமாதானம் ஆகுது. அப்ப இந்த பிரச்சனையை நீங்க பாத்தீங்கன்னா இதே பிரச்சனை வேற குடும்பங்கள்ல வேற மனிதர்களுக்கு நடந்தா அந்த பிரச்சனையை எப்படி ஆக்குவாங்க, எவ்வளவு பேச்சு, எவ்வளவு முரண்பாடு. எப்பவுமே இந்த குதர்க்கங்கள் அல்லது ஆர்கியூமெண்ட், விவாதம் பண்றது, நான் சரியா நீ சரியா, இப்படி நீ செஞ்சிருக்கலாமா, இப்படி நீ சொல்லலாமா, இப்படி நடக்கலாமா, இவ்வளவு ஆட்களுக்கு முன்பு நடக்கலாமா, அப்படின்ற மாதிரியான வாத பிரதிவாதங்கள் கணவன் மனைவிக்குள்ள உண்டாகுமாக இருந்தால் அது மிகப்பெரிய ஆபத்தான விளைவை அது உண்டாக்கும். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு சந்தர்ப்பத்தில் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க ஹப்சா நாயகிக்கு ஆயிஷா நாயகி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஒன்று வருது. புகாரில 5211 இலக்கத்துல செய்தியை பார்க்கலாம். அவங்க இதே மாதிரி ஒரு பயணத்துல ரசூலுல்லாஹ் எப்பவுமே துண்டு குளிக்கு தான் கூட்டிட்டு போவாங்க. ரெண்டு மனைவியை கூட்டி போறாங்க, ஹப்சாவும் ரதியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா. அப்ப ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களோட ரசூலுல்லாஹ் பேசி பேசி வராங்க இரவு அந்த பயணத்துல. ஹப்சா நாயகி சொன்னாங்க, இன்னைக்கு நீங்க ஏண்ட ஒட்டகத்துல வாரீங்களான்னா, ஒட்டகத்தை சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயகி நினைச்சிட்டு போனாங்க, ஹப்சா இருக்கிறாங்க, அவங்களோட என்ன செஞ்சாங்கன்னா அந்த பயணத்தை தொடர்றாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முடிவுக்கு ஆயிஷா நாயகி ஏசேலுமா ஒன்றும் செய்யலாது. போய் அந்த இத்தகிருந்த அந்த புல்லுக்குள்ள காலை கொண்டு வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு பாம்பு கடிக்கப்படாதா, எனக்கு ஒரு தேல் கொட்டப்படாதா அப்படின்றாங்க. இது உண்மையில எனக்கு பாம்பு கடிச்சதா மூத்தா போகணும், நான் தற்கொலை பண்ணிக்கொள்ளணும், சூசைட் பண்ணணும் அடிப்படையில் சொல்லல. அந்த ரோசத்துல என்ன செய்யறது இல்லாம ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க செஞ்சாங்கன்றத புகாரில் இந்த செய்தியை பார்க்கலாம். கடைசியா ஒரு சம்பவத்தோட முடிச்சுக்கொள்வோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க வீட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு இன்னொரு மனைவி ஜெயினப்னு வருது, வேற மனைவின்னு சொல்றாங்க. ஜெயினப் பின் ஜஹ்ஸ் சாப்பாடு அனுப்புறாங்க. பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்கும் ஜெயினப் அவங்களுக்கு இடையில சின்ன சின்ன இந்த மாதிரி ரோசங்கள் கொஞ்சம் மோதிக்கொள்ளும். அப்பப்போ நிறைய சந்தர்ப்பங்கள் சொல்லலாம். இந்த சம்பவமே சொல்றா இருந்தா ஒரு 5-6 மணி நேரம் சொல்றதுக்கு செய்தி எழுதி ஒரு சில எடுத்துக்காட்டுக்காக நான் சொல்றேன். அப்ப சாப்பாடு வந்த உடனே ஆயிஷா நான் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அது வரவே ஒரு கல்லால அடிச்சது சேவன் கொண்டுட்டு வராரு, ஹாதிம் அடிச்சு உடைச்சி சாப்பாடு கீழே கொட்டிட்டு ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்கன்னா அந்த உணவுகள் அப்படி சேர்த்து அந்த உடைஞ்ச தட்டை அப்படி எடுத்து ஹாதிம்கிட்ட சொன்னாங்க, உட உம்மா ரோசப்பட்டுட்டாங்கன்னாங்க. எப்படி வேடு, இன்றைக்கு நாமளா இருந்தா சரி ஒரு ஆளுக்கு முன்னுக்கு இப்படி நடக்கலாமா, என்ன நினைப்பாரு நம்மளை பத்தி, நான் ஒரு நபி இல்லையா, நீ நபியுடைய மனைவி இல்லையா, எந்த பேச்சும் பேசல. இதான் இந்த பெண்களுடைய பிரச்சனைகளை அணுகிறதுக்கான அழகான ஒரு வழிமுறை. இதுக்கெல்லாம் நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இதுக்கு விளக்கம் சொல்ல போனீங்களாக்கும் அதுக்கு பெரிய பிரச்சனையாகி முரண்பாட்டில் போய் முடியும். ரசூலுல்லாஹ் எந்த விளக்கம் சொல்லல, உங்களோட தாய்க்கு கொஞ்சம் ரோசம் வந்துட்டப்பா விளங்கி கொள்றாங்க. என்ன செய்யறாங்க, அந்த சாப்பாட்டை சேர்த்து அந்த உணவு தட்டு வீட்டில் இருந்த ஆயிஷா நாயுடு ஒரு வீட்டில் ஒரு உணவு தட்டு எடுத்து கொடுத்து இதை கொண்டு கொடுங்கன்ட்டான். பிரச்சனை முடிஞ்சு, பிரச்சனைக்கு தீர்வு அந்த செகண்ட்லேயே கிடைச்சி போச்சு. அப்ப இது மாதிரியான முரண்பாடுகள் பிரச்சனைகள் எல்லாமே பெண்கள் ரோசத்தால் இப்படி எல்லாம் நடந்து கொள்வாங்க, இதை நாங்க பிரச்சனையாக்கப்படாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதருடைய இது மாதிரியான செய்திகள் நாங்க பார்க்கிறோம். அதே நேரத்தில் ரோசத்தால ஒரு முறை சஃபியா நாயை சொன்னாங்க, அவங்க கட்டை ஆகிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆயிஷா நாய். அந்த நேரத்தில் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ சொல்ற வார்த்தையை கடல் தண்ணியில கலந்தா கூட அந்த கடல் தண்ணிக்கு நிறம் மாறும்டாங்க. இது மோசமான வார்த்தை. ஒரு ஆள் கட்டை ஆகிக்கிறாங்க, நீட்டம் ஆகிக்கிறாங்க, கருப்பாய்க்கிறாங்க, வெள்ளை ஆகிக்கிறாங்க, ஒரு குறைபாட்டை என்ன செய்யப்படாது, நாம பேசக்கூடாது என்ற விஷயத்தை சொன்னாங்க. இது அபூதாவுதுல 4876 இலக்கத்தில் பதிவாகி. இது மாதிரி ஏராளமான விஷயங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களோட மனைவிகளோட அவங்களோட ரோசத்தை அவங்களோட கோபத்தை எப்படி கையாண்டாங்க என்று நாங்க படிக்கிற நேரத்தில் கணவன் மனைவிகளுக்கு இடையிலான அந்த அன்பும் அவங்களுக்கு இடையிலான அந்த புரிந்துணர்வும், ஒரு கணவன் எப்படி மனைவியை புரிஞ்சு கொள்ளணும், அவட இரக்கத்தை எப்படி கையாளணும், எப்படி ஒரு பிரச்சனையை அணுகணும், எப்படி முரண்பாடுகளை தவிர்க்கணும் என்பதுல நமக்கு இதுல ஏராளமான வழிகாட்டுதல்கள் இருக்கிறது. அல்லாஹு தஆலா இது மாதிரியான விஷயங்களின் மூலமாக படிப்பினை பெற்று நமது குடும்ப வாழ்க்கையினுடைய உறவை அல்லாஹு தஆலா பலப்படுத்துவானாக. இந்த சமூக கட்டமைப்பில் குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு அத்திவாரமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா அந்த உறவையும் அன்பையும் பலப்படுத்துவானாக. அல்லாஹ்விடத்தில் அதுக்காக துஆ செய்தவனாகவும், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَجَعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. யா அல்லாஹ் எங்களுடைய மனைவிகளிலும் குழந்தைகளிலும் கண்குளிர்ச்சி அல்லாஹு தஆலா ஏற்படுத்துவாயாக. முத்தகீன்களுக்கு அல்லாஹ்வை இறையச்சம் உள்ளவர்களுக்கு
நேர்வழிக்கு எங்களை வழிகாட்டியாக யா அல்லாஹ் நீ ஆக்குவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தவனாக இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு தலைப்பிலே உங்களை சந்திக்கும் வரை ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.